அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இஃப்தார்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் நான் என்ன செஞ்சேங்கிறது தான் ஒரு குட்டி வீடியோவாக நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஆயிஷாஸ் கேலரி ஆயிஷா வந்து அவங்க ஊர்லேருந்து எனக்காக மோமோஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ரோல் இதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு தடவை சொல்லியிருந்தேன். யார் காரைக்கால் வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப தேங்க்ஸ் ஆயிஷாம்மா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கு இஃப்தாருக்கு ஸ்மைலியும் மோமோஸும் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். கஞ்சி, முத நாள் செஞ்ச ப்ரௌனி, டேட்ஸ், அப்புறம் நன்னாரி ஜூஸ் இதெல்லாம் தான் இருந்தது. அக்ஷர் வந்து அவங்க மாமி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் நானும் ஃபசிகாவுங்கிறதுனால ரொம்ப கிராண்ட் இஃப்தார்லாம் பண்ணுறது கிடையாது, சிம்பிளாகவே பண்ணிக்கிறது. ஸோ நோன்பு திறந்ததுக்கப்புறம் மெஹரிப் தொழுதுட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. ஃபசிகாவை டியூஷனில் விட்டுட்டு நான் வந்து போயிட்டு வந்திருந்தேன். என்னோடய வீட்டில் வந்து அயன் பாக்ஸ் வந்து வீணாயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஹெவி அயன் பாக்ஸ் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பாருங்கள் 1675 போல். பட் ஆனால் எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் 1160க்கு வந்து இது கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நாள் பிளான் தான், ஏன்னா உடஞ்சிடுச்சு. இருந்தாலும் அது வந்து வேலை செய்யும். பட் ஆனால் வந்து என்னால் கம்ஃபர்டபுளாக வந்து அதை அயன் பண்ண முடியல. அதனால தான் நோன்பு திறந்த உடனே கிளம்புனதுனால வேலை எதுவுமே பார்க்கல. வெசல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, நோன்பு திறந்ததெல்லாம் அப்படியே டேபிளில் இருக்குது. இதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். பால்காரங்கன்னா பால் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதையும் அடுப்பில் வச்சு விட்டுட்டேன். இந்த மோமோஸ் ஃப்ரை பண்ண ஆயிலை வந்து நான் ஹீட்டாக இருக்குன்னு திறந்து வச்சுட்டு போயிட்டேன், மறந்துடுச்சு. ஸோ அது வந்து எடுத்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். அன்றைக்கி மதியானம் வந்து நான் சாம்பார் சாதம் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அந்த சாம்பார் சாதம் லெஃப்ட் ஓவர் இருந்தது எங்களுக்கு. ஸோ அதை தான் நைட் டின்னருக்கு நாங்கள் வச்சுக்கிட்டோம். ஸோ வந்த உடனே வெசல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த துணி எல்லாத்தையும் மடிச்சுட்டு வாசலில் வந்து டெக்கரேஷனுக்காக இந்த மணி பிளான்ட் வந்து நான் போட்டிருப்பேன். சும்மா ஆர்டிஃபிஷியல் தான் இது. அது ரொம்ப மண்ணாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல மண்ணாக இருந்தது. ஒரு 2 டைம்ஸ் நான் கழுவி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் வந்து அதை தனியாக நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். தண்ணியும் காலி ஆகிடுச்சு. அக்காட்ட காலையில் கொடுத்துருந்தா அவங்க நல்லா விளக்கி கொடுத்துருப்பாங்க. என்னால் இப்போ வந்து நல்லா விளக்க முடியல. சும்மா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி நைட் டின்னருக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும் கோதுமை தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு 1½ கப் போல் கோதுமை மாவு, ஒரு 1/2 கப் போல் ரவா, ஒரு 1/2 கப் போல் அரிசி மாவு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் போல் குட்டி ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கணும். இதில் வந்து அரிசி மாவு, ரவா இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்ம தோசை ஊற்றுற டைமில் நல்லா வந்து இட்லி மாவு பேட்டர் அளவுக்கு வந்து வந்துடும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நான் தண்ணி ஊற்றினாலுமே அப்போ நல்லா திக்காயிடும். ஸோ அப்போயும் நம்ம வேணும்னா தண்ணி ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து தண்ணியாக இருக்கும் போது தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தோசை. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊறணும். நல்லா ஊறும் போது ஒரு ரவா தோசை அளவுக்கு நம்ம சுடும் போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போது நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி சைடில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் போல் இது இருக்கட்டும். அதனால் ஸோ இந்த லெஃப்ட் ஓவர் சாம்பார் சாதம் இருக்குது இல்லையா, இதில் வந்து கேரட், உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்காய் எல்லாமே போட்டு தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ இதையும் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு ஃபசிகாக்கு வந்து வெங்காயம்லாம் போடாமல் சும்மா முட்டை வந்து பொரிச்சு கொடுத்தேன். ஸோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி முட்டை பொரிச்சு கொடுத்தா பிடிக்கும். பெருசாக வந்து அவள் எப்போவுமே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிலாம் கேட்க மாட்டா. சாப்பிட சொன்னாலே அவளுக்கு வலிக்கும் உண்மையை சொல்லணுன்னா. ஸோ அதோட முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. எனக்கு வந்துட்டு வெங்காயம் போட்டு பொரிச்சா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி முட்டை பொரிக்கும் போது இதில் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா வந்து அந்த சிக்கன் மசாலாவோட ஸ்மெல் வந்து நல்ல ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி, மட்டன் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு வந்து அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி முட்டை பொரிக்கும் போது அது கூட சேர்ந்து சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் என்னோட டின்னருக்கு நான் இந்த மாதிரி முட்டை பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த இலை, ஆர்டிஃபிஷியல் இலையை வந்து நான் கழுவி இருந்தேன் இல்லையா, ஸோ இதை வந்து இந்த மாதிரி தான் கேட்டில் மாட்டி வச்சுருந்தேன். ஸோ வந்து தண்ணி வடியட்டும், காலையில் எடுத்து நம்ம கரெக்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி எல்லாத்தையுமே நான் நோன்பு வந்ததுலேருந்து கவனிக்கவே இல்லை. சும்மா தண்ணி மட்டும்தான் ஊற்ற செய்கிறேன். நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்ஷால்லா அதெல்லாம் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணணும் அந்த இலை எல்லாத்தையும். ஸோ நம்ம டின்னர் முடிச்சாச்சு, இவங்களுக்கு டின்னர் கொடுக்கணும் இல்லையா. ஸோ வந்து ஃபுட்டு போடுறதுக்காக வந்தேன்.
கேமரா வந்து நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பயம், தண்ணியில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஒன்று ஒன்றா போய் மேலே அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்துடுவாங்க. பார்க்க வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ வந்து அது கொஞ்சம் நேரம் பார்ப்பேன், தொட்டு தொட்டு பார்ப்பேன் மேலே வரும்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட் டின்னருக்கு வத்தல் குழம்பு தான் செய்யலான்னு சொல்லிட்டு பூண்டு சின்ன வெங்காயமும் எடுத்துகிட்டு போய் உரித்து எடுத்துகிட்டு வந்தேன். டெய்லி ஃபசிகா வந்துட்டு இந்த பாலும் வாழைப்பழமும் வச்சே சாப்பிட்டுடுறா. எப்படி தான் அவளால் முடியுதுன்னு தெரியல. எனக்கெலாம் வந்து ஏதாவது ஒரு ஆணம் இருந்தால் பரவாயில்லன்னு இருக்கும். ஏன்னா அது வந்து சீக்கிரம் பசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வாழைப்பழம், பால், தயிர் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து வத்தல் ஆனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வத்தல் குழம்பு செய்யலான்னு சொல்லி தான் அதுக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சைடில் வந்து நானும் ஃபசிகாவும் தானே, ஸோ அதனால் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து ரைஸும் போட்டு விட்டுட்டேன். நிறைய வந்து செல்ல மாட்டேங்குது ஷகரில். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரைஸ் வந்து நம்ம வச்சுட்டோன்னா மறுநாள் அது வீணாக போயிடுது. தேவைக்கேற்ற மாதிரி மட்டும் ரைஸ் வச்சுக்கிறது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிட்டு அது கூட வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வத்தலும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த எண்ணெயிலே அந்த வத்தல் வந்து பொரியணும். அப்போ வந்து ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி தான் இந்த வத்தல் குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக தான் ஊற்றுற மாதிரி இருக்கும், நல்லெண்ணெய். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் மாங்காய் வத்தல் இல்லாமல் வத்தல் ஆனமே கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து மாங்காய் வத்தல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னு சொன்னாக்கா அதை ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. ஸோ அது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் வந்துட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். நான் வந்து வத்தல் குழம்புக்கெலாம் வந்து கல்லுப்பு போடுவேன். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து நல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கா, கொதிச்ச உடனே பாருங்கள் செம்ம திக்காகிடும். ஸோ அந்த பக்கம் ரைஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு. இவங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். பட் ஆனால் இந்த கோதுமை தோசை வந்து வேக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் ஒரு 10:30 மணி வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் லேட்டானால் என்னால் நின்று ரொம்ப நேரம் ஊற்றி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி சுட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம், அவங்க வர்றதுக்கு டைம் ஆகும் போலன்னு சொல்லிட்டு சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் பாருங்கள் 10:50 போல் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து 3-4 தோசை ஊற்றணுன்னாலே எனக்கு ஒரு 1/2 hour ஆகிடும். ஏன்னா இது ரொம்ப நேரம் வெந்துகிட்டே இருக்கும். ஒரு தோசைக்கு 5 minutesலேருந்து 7 minutes வரைக்கும் கூட எடுத்தாலும் எடுக்கும். அவ்வளோ நேரம் சிம்மில் வச்சு பொறுமையாக இதை வந்து நான் பெரட்டி எடுக்கணும். ஏன்னா வந்து வேகமாக வச்சுட்டா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். ஏன்னா மெல்லிஸாக தான் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் தோசையும் வந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 by 1 ஊற்ற ஆரம்பிச்சுட்டு சைடில் பாருங்கள் அந்த வத்தல் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இறக்குற டைமில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி இறக்கி வைக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து தோசை வந்து 1 by 1 ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரைஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோன்னா ஷகருக்கு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ரைஸ் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இந்த வத்தல் குழம்பு சூப்பராக வந்திருந்தது, அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கு இது தண்ணி மாதிரி இருக்கும். பட் ஆனால் நாங்கள் ஷகருக்கு சாப்பிடும்போது அப்படியே அந்த வத்தல் எல்லாம் ஆணத்தை வந்து அப்படியே உறிஞ்சு நல்ல திக்காகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த பூண்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதெல்லாம் வந்து எடுத்து ரைஸோடு வச்சு சாப்பிடுவேன். ஸோ அதனால் சொல்லிட்டு இதையும் எடுத்து சைடில் வச்சாச்சு. ரொம்ப நேரம் பேசுகிறதுனால ஒரு மாதிரி இருக்குது. என்னோடய இஃப்தார் முடிஞ்சிட்டு டின்னர் வரைக்கும் இப்படி தான் போகும், ரொம்ப வேலையாக. அன்றைக்கி வந்து நான் வெளியில் போகாமல் இருந்திருந்தேன்னு சொன்னாக்கா சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிருப்பேன். வெளியில் போயிட்டதுனால நான் வந்து பார்த்ததுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தொழுதுட்டு படுக்க ரொம்ப டைம் எடுத்துருச்சு. என்ன பண்ணுறது, ஒரு நாள் வந்து இப்படி ஆக தான் செய்யுது. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து சுட்டுகிட்டே இருக்கும்போது நான் வந்து ஒரு 8-8:30 போல் சாப்பிட்டுட்டேன். எனக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. அக்ஷருக்காக இந்த ட்விஸ்டர் வாங்கி வச்சுருந்தேன். பட் ஆனால் அவனுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான் வேணும், வெண்ணிலா ஃப்ளேவர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இதை வந்து நானும் ஃபசிகாவும் தான் இப்போதைக்கு சாப்பிட்டு காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
நல்லா தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல, ரொம்ப வந்து பிடிக்கலை. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ பசிக்கு சாப்பிட்ணுங்கிற மாதிரி. ஆனால் நான் இந்த சாக்லேட் ஐட்டம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுன்னு நினைப்பேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது, பார்த்துட்டா சாப்பிட்றணுங்கிற மாதிரி. ஸோ அதனால் ஒரு 2 போல் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். என்னோடய மன திருப்திக்காக ஹாட் வாட்டர் குடித்தா கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போலாம் சொல்கிறாங்க இல்லையா, வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அதனால தான். ஆனால் எப்போதுமேலாம் நான் ஹாட் வாட்டர்லாம் குடிக்க மாட்டேன், எப்போவாவது எனக்கு தோணும் போது குடிப்பேன். இந்த லெஃப்ட் ஓவர் மாவு இருந்தது தோசை ஊற்றுனது போக, இதில் நான் வெங்காயமும் ஆட் பண்ணல, முட்டையும் ஆட் பண்ணல. ஸோ அதனால் தைரியமாக மறுநாள் ஒரு 2 தோசை போல் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஊற்றிக்கோன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து டப்பாவில் வச்சுட்டேன். ஸோ உண்மையாகவே எனக்கு மூச்சு வாங்குது, பேச முடியல. இப்போ கையோட நான் அடுப்பை க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு அடுப்பை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எப்போதும் நைட்டே நைட்டே எல்லாத்தையுமே கிச்சன் மேடை க்ளீன் பண்ணிட்டு படுத்தா தான் மறுநாள் மார்னிங் எழுந்திரிச்சு வரும்போதுட்டு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லையா எனக்கு டென்ஷனாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இது வரைக்கும் நான் க்ளீன் பண்ணாமல் தூங்க போனதே கிடையாது. எப்போயாவது நான் வெளியில் போயிட்டு வரேன், எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரேன், அன்னைக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னாக்கா அப்படியே படுத்துருவேன். பட் இருந்தாலுமே எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நல்லா க்ளீனாக நீட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நான் தூங்க போவேன். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இன்ஷால்லா என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் நான் சொல்கிறது தான், உங்களோட ஒரு கமெண்ட்க்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தூங்க போக வேண்டியது தான் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா அடுத்தது ஒரு லாங் வீடியோவோ ஷார்ட்ஸ்லேயோ கண்டிப்பாக நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன். இப்போ பாருங்கள் அடுப்பு மேடை எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.